உங்கள் கார்கோ பெட்டியை நாங்கள் உடைக்க மாட்டோம். பெட்டி நீங்கள் எப்படி தாரீங்களோ அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு கொடுப்போம். யாரும் நம்ப வேணாம். அது எந்த கார்கோ இருந்தாலும் சரி, இதோ நான் அட்வர்டைஸ்மெண்ட் போடுற லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ இருந்தாலும் சரி, பெட்டி உடைக்க மாட்டோம்னு உத்தரவாதம் தர முடியாது. கார்கோ போடும்போது கார்கோ பெட்டி ஸ்கேனிங்கில் அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுங்க அதிகாரிகளுக்கு கார்கோ பெட்டியை உடைச்சி இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ எனக்கு ரீசெண்டாக வரக்கூடிய மெசேஜ்களில் நிறைய பேர் கார்கோ பெட்டி உடச்சி எல்லாம் செக் பண்ணி எல்லாமே இருந்த பொருட்கள்லாம் மேலே கீழே பிரட்டி வச்சுருக்காங்க, எந்தெந்த குறையுதுன்னு தெரியலை. கார்கோ போடும்போது நிறைய கார்கோ கம்பெனிகள் கார்கோவில் வந்து சொல்லுவாங்க, நான் வீடியோ போடக்கூடிய லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ உட்பட கார்கோ சொல்லுவாங்க, இல்லை பெட்டியெல்லாம் உடைக்க மாட்டாங்க, ஸ்கேன் பண்ணி வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. பெட்டி ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நிச்சயமாக ரேகோ, அதாவது குவைத்துடைய இந்த சுங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இலங்கையினுடைய சுங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் நினைச்சால், அவங்களுக்கு சந்தேகம் வந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவருடைய கார்கோ பெட்டியையும் உடைச்சி செக் பண்ணுறதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு இருக்குது. இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு பொருளாக இழுத்து செக் பண்ணுவாங்க. ஏன் ஒரு டொஃபியை கூட டொப்பி பேக்கெட்டாக இருக்குது, அதை உடைச்சி அதுக்குள்ளே இருக்கிறத கூட பிரித்து பார்ப்பாங்க. அதிகாரம் இருக்குது. சந்தேகம் இருந்தால் எல்லாமே செக் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் போடக்கூடிய பொருளுக்கான பாதுகாப்பு தர வேண்டியது கார்கோ கோர்ஸ். ஆனாலும் நீங்கள் போட்ட பொருட்கள் எது குறையுது இல்லைன்னு சொல்கிறதுக்கான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ நிறைய பேர் கார்கோ போடுறீங்க, போட்டதுக்கு பிறகு நான் அந்த போட்டது இல்லையே, இது போட்டது இல்லையே அப்படின்னீங்கன்னா அதுக்கான ஆதாரம் ஏதாவது வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறது, எந்த கார்கோவில் நீங்கள் பொருள் போட்டாலும் கார்கோவுக்கு நீங்கள் பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, பேக் பண்ணும்போது ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே போல் நாட்டில் உங்களுக்கு கார்கோ வந்து ரிலீஸ் பண்ணும்போது நிச்சயமாக அங்கே உங்களுடைய கார்கோ பெட்டியை யார் பாரம் எடுக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் வீடியோ எடுக்க சொல்லுங்கள். கார்கோ பெட்டியை வந்து உங்களிடம் கொடுக்கும்போது தயவு செய்து அதை வீடியோவை எடுக்க சொல்லுங்கள். வீடியோ எடுத்து அதில் எது குறையுது எது குறையலை அப்படின்றது அதுக்கு பிறகு 2 வீடியோ மேட்ச் பண்ணி பார்த்துட்டு முடிவெடுங்க. ஏன்னா இப்போ ஒரு பொருளை எடுத்து ஒரு பெட்டியை பிரித்து அதுலேருந்து பொருளை எடுக்கும்போது சாதாரணமாக எடுத்த மாதிரியே வைக்க முடியாது. இப்போ பொருட்களை எடுத்து பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அது உள்ளே போடும்போது மேலே கீழே பெட்டி மாறும். நீங்கள் உடனே வீடியோ கால் எடுத்து இந்த வந்திருக்குது பெட்டி அப்படின்னு பெட்டி அங்கே காட்டும்போது, இல்லையே நான் நல்லா இப்படி வச்சு அனுப்பினேன், என்ன இப்படி இருக்குது, அது அந்த மன சந்தேகத்திலேயே நீங்கள் வந்து முடிவு எடுத்துடுவீங்க, பெட்டி உடைச்சிருக்காங்க, பொருள் எடுத்துட்டாங்கன்னு. அந்த கன்ஃபியூஷனே உங்களுக்கு சந்தேகத்தை உண்டாக்கிடும். கார்கோக்களில் நீங்கள் பெட்டி போட்டு, நானே சொல்லியிருக்கிறேன், ஏன் எங்களுடைய லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ கூட சொல்லியிருக்கிறேன், நான் என்ன பெட்டி போட்டு ஒருத்தங்களுடைய பொருள் குறைஞ்சிருக்குது அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபித்து அவங்களுக்கு அதுக்குரிய கணக்கு என்ன எமௌண்ட்டோ அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அதை நீங்கள் கொடுக்கல, உங்களால் ஒரு அநியாயம் நடந்திருக்குது அப்படின்ற பட்சத்தில் உடனே உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நிறுத்தப்படும், உங்களுக்கு எதிரான வீடியோ பகிரப்படும். வார்னிங் கொடுத்து தான் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விட்டுருக்குறேன். அது யாராக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தால் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லை. அவங்களுக்கு அது சரியான அநியாயத்துக்கு நியாயம் கிடைக்கலையா, நிச்சயமாக என்னுடைய சமூக வலைத்தளத்தில் அவங்களுக்கு எதிராக பதிவிடப்படும். அது யாராக இருந்தாலும் சரி. எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ கேஸ், எத்தனையோ வழக்குகள் என்னத்தை சந்தித்தாலும் என்னை பொறுத்த வரையில் அநியாயத்துக்கு குரல் கொடுத்தே ஆகணும் எதிர்த்து. அதே போல தான் நீங்கள் போடக்கூடிய பொருட்கள் கார்கோவில் இப்போ என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக போடாதீங்க, போட்டால் கஸ்டம்ஸில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆமாம், நீங்களாக போகிறீங்களா, உங்களுடைய பேருக்கு பாஸ்போர்ட்டுக்கு போடுறீங்களா, நீங்கள் போய் கிளியர் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும் உங்களுடைய அலவன்ஸ் மூலம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் கிஃப்ட் பேக்காக ஒருத்தருக்கு போடும்போது எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக போட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்குரிய கஸ்டம்ஸ் சார்ஜஸ் வரும், அது நீங்கள் கட்ட வரும். அதே மாதிரி இன்னொரு நல்ல விடயத்தை புரிஞ்சுக்கோங்க, டோர் டு டோர் அப்படின்ற ஒன்று கிடையாது. டோர் டு டோர் இல்லை, இது வந்து ஒரு
2 சாராரும் வெளிநாட்டிலேருந்து அனுப்புகிறவங்களுக்கு உதவியாகவும் சுங்க அதிகாரிகளும் கார்கோவும் இணைந்து செய்யக்கூடிய ஒரு உதவி அப்படின்னு நினச்சி கொள்ளலாம். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு பெட்டி கார்கோ பெட்டி போடுறீங்க, அந்த பெட்டியை ஒரு ஆள்ற பேரில் தான் போடுவீங்க. அப்போ கஸ்டம்ஸில் இருந்து அவங்க தான் அதை வந்து கிளியர் பண்ணி எடுக்கணும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் அப்படின்றது என்ன? உரிமையாளர், அந்த பெட்டி யாருடைய பேருக்கு வருதோ அவங்களுக்கு. இப்போ நீங்கள் கார்கோ மாதிரியே கொரியர் சில இதுகள் போட்டிருப்பீங்க. ஏதாவது கொரியர், ஏதாவது போஸ்ட் ஒருத்தருடைய பேருக்கு வருது, சரி அவர் இல்லை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது கையெழுத்து வச்சு கொடுத்தா எடுப்பீங்களா? எடுக்க இயலுமா? முடியாது. கொடுப்பாங்களா? இல்லை. அப்போ அது வந்து உரிய ஆளுக்கிட்ட மட்டும்தான் ஒப்படைக்கணும். அதுதான் ரூல்ஸ். அதே மாதிரி தான் இந்த கார்கோ கேட்டகரியும் உரிய ஆளுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கணும். அவர் தான் வந்து ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். யாருடைய பேர், யாருடைய ஐடென்டி நம்பர், யார் போட்டிருக்காங்களோ பில்லில் அந்த உரிய ஆள் வந்து தான் ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். ஆனால் இது ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு காம்ப்ரமைஸில் போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். ஒரு காம்ப்ரமைஸில் போயிட்டு இருக்குது, அவ்வளவுதான். அதோட அதுக்கு பிறகு நீங்கள் சில நேரங்களில் பொருட்கள் அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் எலக்ட்ரிக் பொருட்கள் இருக்கும், சில சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அழைப்பு எடுப்பாங்க, நீங்கள் உரிய ஆள் வந்து இந்த பெட்டியை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பாரம் எடுக்கிறதுக்கான பேர் யாரில் இருக்கோ அவங்களும் கைது செய்யப்படுவாங்க. அனுப்பினவருக்கும் கைது வாரண்ட் வரும். அதே போல் இந்த டோர் டு டோர் சர்வீஸில் பாஸ்போர்ட் வாங்குறாங்க அப்படின்றது சிலர் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் நாட்டுக்கு போனாலும் எங்களுடைய பாஸ்போர்ட்டை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு. பாஸ்போர்ட் வாங்குறது வந்து சட்ட ரீதியாக பார்த்திங்கன்னா அது ஒரு தவறு. பாஸ்போர்ட் எப்படி நீங்கள் இன்னொருத்தருக்கு கையில் கொடுப்பீங்க? அதுவும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போ நீங்கள் டோர் டு டோர் போடுறீங்க இல்லையா, அந்த டோர் டு டோர் போடும்போது அந்த டோர் டு டோர் போட்டவங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய பேரில் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் போய் தானே கிளியர் பண்ணி எடுக்கணும். அப்போது நீங்களும் போகலை, டோர் டு டோர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த பெட்டியை கிளியர் பண்ணும்போது நிச்சயமாக கிளியரன்ஸுக்கு பாஸ்போர்ட் நிச்சயம் தேவைப்படும். ஸ்கேன் பண்ணணும். ஃபோட்டோ காப்பியோ சரி வராது, பாஸ்போர்ட்டை வச்சு ஸ்கேன் பண்ணணும். அப்படி ஸ்கேன் பண்ணும்போது தான் அவங்களுக்கு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் அது வந்து இன்க்ளூட் ஆகும் அவங்களுடைய சிஸ்டமில். அப்படி இருக்கிறதால கார்கோ போட்டால் நிச்சயமாக டோர் டு டோர் போடுறீங்களா தான் உங்கள் பேரில் டோர் டு டோர் உங்களுடைய கார்கோ வரும்போது உங்களுடைய பாஸ்போர்ட்டை கேட்டால் கொடுங்க. ஆனால் பாஸ்போர்ட்டுக்கு உரிய பாதுகாப்பு, அதுக்குரிய சிக்னேச்சர் பேப்பர் கார்கோவில் கொடுக்கணும். நான் இன்னாருடைய பாஸ்போர்ட்டை எடுத்திருக்கிறேன், இந்த பாஸ்போர்ட் வந்து நாங்கள் இத்தனை நாளைக்குள்ளே திருப்பி கொடுப்போம் அப்படின்ற உத்தரவாத கடிதம் நிச்சயமாக கொடுக்கணும் கார்கோவில். சும்மா என்ன தானே பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போகிறது. அப்புறமா ஏன்னா நிறைய பேர் பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டும் ஓகே ஆகிடுச்சு, இன்னும் நாளைக்கு போக வேண்டி இருக்குது, கையில் பாஸ்போர்ட் இல்லாமல் எப்படி ஏர்போர்ட்டுக்கு போகிறது, நான் இன்னும் பாஸ்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்ற சிச்சுவேஷன் நிறைய பேருக்கு உருவாகிருக்குது. அதனால் பாஸ்போர்ட்டை வந்து சரியான டேட்டுக்கு வந்து கார்கோ முதலாளிகளும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கார்கோ போடக்கூடியவங்களும் அவங்கள்ட்ட உத்தரவாதம் வாங்கிட்டு பாஸ்போர்ட்டை கொடுங்க. நீங்கள் டோர் டு டோர் போடாமல் நீங்கள் டைரெக்டாக ஸ்டோர்லேயே போய் கலெக்ட் பண்ணி கொள்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே போய் உங்களுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து பதிவு செஞ்சுட்டு பெட்டியை ரிலீஸ் பண்ணிவிட்டு வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்து தான் ஆகணும் டோர் டு டோர் போட்டிங்கன்னா. ஏன்னா டோர் டு டோர் என்ற சப்ஜெக்டை நான் சொல்கிறது தானே கான்செப்டே இல்லை. எப்படி டோர் டு டோர் போட முடியும்? உங்கள் பேரில் பொட்டி போடுறீங்க, நீங்கள் போய் கிளியர் பண்ணாமல் கஸ்டம்ஸ் இது வந்து பெரிய அளவில் லீகலாக இஷ்யூவாக கொண்டு போனால் பல பேருடைய சீட்டு கிளிய வேண்டி வரும் தெரியுமா? ஏன்னா டோர் டு டோர் அப்படின்ற சிஸ்டம் முடியாது. எப்படி செய்ய முடியும்? உங்கள் பேரில் நீங்கள் பெட்டி போடுறீங்க, நீங்கள் போய் கிளியர் பண்ணாமல் எப்படி கஸ்டம்ஸ் அதிகாரிகள் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க? இது வந்து நம்ம இந்த சோர்ஸ் வந்து நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், சோஷியல் மீடியாவில் பதிவிடுறது தான் இருந்தாலும் இது பெரிய அளவில் இஷ்யூ பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ரமைஸில் போயிட்டுருக்குது, அவ்வளோதான். நிறைய பேருக்கு வந்து எடுத்து போகிற அளவுக்கு நிலைமை இல்லை. வீடுகளில் வயதானவர்கள் தான் இருக்கிறாங்க, குழந்தைகள் தான் இருக்கிறாங்க, வர முடியாது. இந்த மாதிரியான சில காம்ப்ரமைஸில் தான் இது போகுது. மற்றும்படி டோர் டு டோர் அப்படின்றது கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லவே இல்லை. போய் உரிய ஆள் தான் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் வண்டியோட போய். புரியுதா? அதனால் இதுதான் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி பெட்டி உடைப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, உடைக்காமல் வர்றது அது யுவர் லக். நீங்கள் லக்கி பர்சன், அவ்வளவுதான். உங்களுடைய நேரம் நல்லா. ஆனால் உடைச்சாலும் நான் சொன்ன மாதிரி வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, 2 பக்கம் வீடியோ இருக்குன்னா ப்ரூஃபோட
கொண்டு வந்து தாங்க. நிச்சயமாக அந்த கார்கோலேருந்து உங்களுக்குரிய அநியாயத்துக்கான நஷ்ட இட பெற்றுக் கொடுக்கறதுக்கு நானும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஆதாரம் இருக்கணும். ஆதாரம் இல்லாமல் நான் இந்த கார்கோ போட்டேன், இதில் வந்து எங்களோட சாமான் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் சாமான் என்ன குறைஞ்சிச்சு, ஆதாரம் எங்கே? சிந்திச்சு செயல்படுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த ஒரு பொருள் போடுறதா இருந்தாலும் சரி, நான் இன்னென்ன பொருள் போட போகிறேன், என்கிட்ட எலக்ட்ரிக் பொருள் இருக்குது, இந்த ரேஷன் பொருட்கள் இருக்குது, இது எவ்வளவு போடலாம், எந்த லிமிட், டைரெக்டாக கார்கோவில் கேளுங்க. இப்போ இது இவ்வளவு போடுங்க அப்படின்னு நான் சொல்ல போகிறது இல்லை. கார்கோவில் டைரெக்டாக கேளுங்க. நீங்கள் போட போகிற கார்கோ கால் பண்ணுங்கள், டைரெக்டாக கேளுங்க, என்கிட்ட இந்த பொருட்கள் இருக்குது, போடலாமா போட முடியாதா கேட்டு அதுக்கப்புறமா கார்கோ போடுங்க. முடிந்த வரைக்கும் நண்பர்களுக்குள்ள இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னும் ஒரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 50 53 79 39. இன்னும் ஒரு இலக்கம் 99 69 84 94. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி? அல்மிஷாயில். நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க தாத்தா? நான் இன்றைக்கி ஈவினிங் தான் ஆர்டர் பண்ணேன். இந்த கோடை ஆர்டர் பண்ணுங்க. எனக்கு எமர்ஜென்சியாக இந்த சாமானம் கொஞ்சம் எனக்கு வேணுமென்றதுக்காக வேண்டி இதனால வந்து எனக்கு அவசரமாக இப்போ நைட்டு 10 மணி 10-15 எங்கேயும் ஆகுது. ஸோ அவர் எனக்கு அவசரம் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் எனக்கு பணம் தந்தார். ஸோ இவங்களோட சேவையை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன டைமுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைன்னு சொன்னால் அந்த டைமுக்கு அவங்க எல்லா சாமானத்தையும் கொண்டு எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. ஸோ காய்ஸ், நீங்களாக இருந்தாலும் தாராளமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் இவங்களோட கார்கோவாக இருக்கட்டும், கார்கோவும் இவங்க செய்கிறாங்க. ஸோ ஜெமியாவும் இவங்கக்கிட்ட இருக்குது, காகில் குக் சிட்டியும் ஒன்றும் இருக்குது. சாமானமும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தைரியமாக, எந்த ஒரு இதுவும் எதிர்பார்க்காம அவங்க சமூக சேவையை செஞ்சு முடிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச் தாத்தா. தேங்க்யூ. இந்த தாத்தாவோட ஆர்டர் வந்து இதுதான். நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.